செய்திகள். விடுதலை போராட்ட வீரர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 20,000 21,000 உயர்த்தப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பின்படி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தும்பிக்கை நாயகன் அருளால் இளந்தோறும் இன்பம் பெருகட்டும் என்று தலைவர்கள் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் 1.5 லட்சம் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் 1519 விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. பள்ளியில் சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். காவல்துறையின் 21 கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதில் அளித்துள்ளது. சென்னை பல்லாவரம் காந்தி நகரில் தனிநபர் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை புல்டோசர் கொண்டு நேற்று இடித்து தள்ளப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து அகற்றப்பட்டதால் நடுரோட்டில் குழந்தைகளுடன் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். கல்வியின் முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று மலைவாழ் மக்களுக்கு ஆளுநர் அறிவுரை வழங்கியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விடுமுறையையொட்டி சொந்த ஊர்களுக்கு 4.5 லட்சம் பேர் பயணம் செய்தனர். இதனால் பேருந்து ரயில்களில் மக்கள் கூட்டம் அலைமோதின. தூத்துக்குடியில் IPS பயிற்சியில் அகில இந்திய அளவில் விருது பெற்ற சி. மதன் தூத்துக்குடி ASP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆன்லைன் வழியில் பஸ் இருக்கைகள் முன்பதிவு மேற்கொள்வது தொடர்பாக கருத்து தெரிவிக்க பொதுமக்களுக்கு போக்குவரத்து துறை அழைப்பு விடுத்துள்ளது. அமைச்சர்கள் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள 2 அரசு பள்ளிகளில் நடத்தப்பட்ட சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் கல்வி சாராத நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆவினில் நடைபெற்ற முறைகேடுகளை அம்பலப்படுத்திய ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் புத்தக திருவிழாவில் பக்தி பாடலை கேட்டு திடீரென சாமியாடிய மாணவிகளால் பரபரப்பு நிலவியது. தளபதியின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் சிறார்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை என்று லேட்டஸ்டாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் கமலஹாசன் நடித்த குணா திரைப்படத்தை திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரூபாய் 5 கோடி மதிப்பிலான கலியமர்த்தன கிருஷ்ணர் விலோக சிலை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் மூலமாக மீட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. பாலியல் குற்றங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தவறு செய்தவர்களை திரைத்துறையில் இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என இயக்குனர் பேரரசு தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பு என்பது கொள்கை அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு அங்கம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூஜை பொருட்கள் அமோகமாக விற்பனை நடைபெற்றது. தமிழ்நாட்டின் முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 3வது வேந்தர் பதவியேற்பு விழா நேற்று சென்னை KK நகரில் நடைபெற்றது. இந்தியாவிலேயே PhD மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாகவும் கடைசி இடத்தில் பாஜக மாநிலங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் சென்னை ஸ்தம்பித்தது. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுக்கு தமிழக பாஜக பொருளாளர் SR சேகர் கண்டனம் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு கருத்தையும் அறிவியல் ரீதியாக பகுத்தறிந்து சிந்திக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். அணுகுமுறையை ஆளுநர் திருத்திக் கொள்ளாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் என்று திமுக மாணவர் அணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. துன்பம் நீங்கி இன்பம் பெருகட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவார் என பிரபல தேர்தல் கணிப்பாளர் தெரிவித்துள்ளார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள தி கோட் படம் உலகம் முழுவதும் நேற்று வெளியாகியுள்ளது. இதில் பிரசாந்த் பிரபுதேவா, யோகி பாபு, ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் OPS ரியாக்ஷன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நெல்லை சந்திப்பில் இருந்து தினமும் திருச்செந்தூருக்கு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த ரயில் 25 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாரா ஒலிம்பிக் போட்டியில் குண்டு எறிதலில் இந்திய வீரர் ஹோகோடோ வெண்கலம் வென்றார். கால்பந்து உலகில் 900 கோல் அடித்த முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை போர்ச்சுகல் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ படைத்துள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் IPL அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் கேப்டன் ராகுல் டிராவிட் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா தொடரை கைப்பற்றியது. சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்கம் விலை நேற்று கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 50 அதிகரித்து 1 கிராம் 6760க்கும், பவுனுக்கு ரூபாய் 400 அதிகரித்து 1 சவரன் 53,760 ரூபாய்க்கும் விற்பனையானது.
தமிழகத்தில் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.